வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 141 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். செக்ஷன் 141 ஆஃப் ஐபிசி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சாப்டர் 7 வரைக்கும் உள்ள செக்ஷன்ஸ் நம்ம இதுவரைக்கும் பார்த்திருந்தோம். சாப்டர் 8ல வரக்கூடிய செக்ஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். செக்ஷன் 141ல இருந்து செக்ஷன் 160 வரைக்கும் சாப்டர் 8, இந்த சாப்டர் 8ல வரக்கூடிய செக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 141 ஆஃப் ஐபிசியில் என்ன சொல்றாங்கன்னா, 5 பேர் கொண்ட குழு இல்லைன்னா 5 பேருக்கு மேற்பட்ட குழு, அப்படி குழுவாக சேர்ந்து ஒரு பொதுவான நோக்கத்தோட ஒரு குற்றச்செயல் புரிவது குற்றம். அதை பத்தி ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 5 பாயிண்ட்ஸையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒன்றிய அரசாங்கம் இல்லைன்னா மாநில அரசாங்கம், இந்த 2 அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய பொது ஊழியர் அவர்களுக்கு, பொது ஊழியர் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாம அவங்களுக்கு பேரச்சம் விளைவிப்பது, அதாவது ஒரு பயத்தை உருவாக்குவது குற்றம் அப்படிங்கறத முதல் பாயிண்ட்ல சொல்றாங்க. ஒன்றிய அரசாங்கம் இல்லைன்னா மாநில அரசாங்கம், இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொது ஊழியருக்கு அச்சத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் குற்றச்செயல். அதாவது 5 பேர் கொண்ட குழுவோ அல்லனா 5 பேர் கொண்ட குழுவுக்கு மேற்பட்டவர்களோ சேர்ந்து ஒரு அச்சத்தை விளைவிக்கக்கூடியது குற்றச்செயல் அப்படிங்கறதான் செக்ஷன் 141ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சட்டப்படியான ஒரு கட்டளையை நிறைவேற்றுவது, அந்த கட்டளையை நிறைவேற்ற விடாம தடை செய்வது குற்றம் அப்படிங்கறதான் செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. சட்டப்படியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்டளையை, அதாவது சட்டப்படி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாம தடை செய்வது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கறதான் செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, mischief, கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், இதர குற்றங்கள், அதாவது வேற எந்த குற்றங்களாக இருந்தாலும் சரி, 5 பேர் கொண்ட குழுவோ இல்லை அதற்கு மேற்பட்ட குழுவோ சேர்ந்து செய்யக்கூடிய இது போன்ற குற்றச்செயல்கள் குற்றம் அப்படிங்கறதான் தேர்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிபாதையா இருக்கும், இந்த வழிபாதையை அடைப்பதற்கு ஒரு 5 பேர் கொண்ட குழுவோ இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட நபர்களோ சேர்ந்து அச்சுறுத்தி அந்த புழக்கத்தை தடை செய்வது இல்லைன்னா அந்த புழக்கத்தை இருந்து மாற்றுவது. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பயன்படுத்திட்டு இருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட நபர்களை பயன்படுத்த விடாம அவங்கள மிரட்டி அவங்கள பயன்படுத்த விடாம செய்வது குற்றம் அப்படிங்கறத ஃபோர்த் பாயிண்ட்ல சொல்றாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பப்ளிக் ஆஃபீஸரா இருக்கலாம், ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க கடமையை செய்வதற்காக அவங்க வராங்க, ஒரு நபரை அரெஸ்ட் பண்ண வராங்கன்னே வச்சுக்கலாம். அப்படி அவங்க கடமையை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவோ இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட நபர்களோ சேர்ந்து அந்த கடமையை நிறைவேற்ற விடாம தடுப்பது, அந்த கடமையை நிறைவேற்ற விடாம மிரட்டுவது, இது போன்ற குற்றச்செயல்கள் எல்லாமே குற்றம் அப்படிங்கறதா ஃபிஃப்த் பாயிண்ட்ல சொல்றாங்க. இதுல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க, அந்த விளக்கத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு கூட்டம் கூடுது, அந்த கூட்டம் கூடும்போது அது சட்டவிரோதமான கும்பலாக இல்லாம அதுக்கு அப்புறமா கூட ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல் செய்வதற்காக அவங்க அசம்பிள் ஆகலாம், அதுவும் குற்றம் தான் அப்படிங்கிறதா விளக்கத்துல சொல்றாங்க. ஏன்னா 5 பேர் கொண்ட குழு சும்மா ஒரு சாதாரணமா அவங்க கூடுறாங்க, கூடி ஒரு சட்டவிரோதமான செயல்கள் செய்வதற்கு அது ஒரு உடந்தையாக இருந்து இல்லைன்னா அது ஒரு நிமித்தமாக இருந்து பின் நாட்கள்ல அது நடைமுறையில சட்டவிரோதமான கும்பல் ஆகலாம் அப்படிங்கறதான் இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நோட்ஸ் கொடுத்திருக்கிறேன், நோட்ஸை பார்த்துட்டு வீடியோ பாருங்க, அப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்திய தண்டனை சட்டம் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸ்ல அடுத்தடுத்த செக்ஷன் பத்தி விளக்கம் பார்க்கலாம். வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனலை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.